ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்ததாக அரங்கத்தின் நாயகர் எங்கள் மிக பெரும் பஞ்சபட்சியின் வித்தகர் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தி எங்கள் கௌரவ தலைவர்கள் பேச வருமாறு. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய எண்ணத்தில் உதித்தது தான். நான் செக்ரட்டரியேட்டை கலந்துட்டேன். இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளரை நாம் அழைக்கணுன்ட்டு. அப்படி வந்தது தான் என்னுடைய குருநாதர் எடப்பாடி தனகோடி ஐயா அவர்கள். நிறைய மாணவர்கள் இவரெல்லாம் பயின்றவர்கள். அது எனக்கு ஒரு கொடுப்பினை இருந்தது. 2012-13 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் அங்கே நாடார் கல்யாண மண்டபத்தில் நடக்கும். ஒரே ஒரு பாயிண்டில் நான் ஈர்க்கப்பட்டு நானாக தேடி போனேன் அவரை. ஐயா நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னாரு. நான் கற்றுக்க வந்தேன்னு. அப்போல்லாம் எனக்கு சண்டே ஃப்ரீ. அதனால் எவ்வரி சண்டே நான் போய் உட்காந்துக்குவேன். என்கிட்ட ஃபீஸே வாங்கினதில்லை, கட்டணமும் கிடையாது. இலவசமாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நிறைய நான் கற்றுக்கிட்டேங்க. அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் சரி, அவர் எதை பேச சொன்னாலும் பேசுவாருங்க. மணிக்கணக்காக பேசக்கூடிய அவர் ஒரு வள்ளல், ஒரு பெரிய கங்கை நதி அவர். இதில் எனக்கு சமீபத்தில் சில ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்தது இந்த திருமண பொருத்தத்தில். நானும் நிறைய புத்தகத்தை நான் படித்தேன். என்னுடைய இன்னொரு குருநாதர் கீழவளவு சுப்பிரமணியம் ஐயா, அவரிடமும் நான் பயின்றேன். அவர் தெளிவாகவே சொல்லியிருக்காரு, திருமண பொருத்தம் லேசுப்பட்ட சமாச்சாரம் இல்லை. நீங்கள் தசவித 10 பொருத்தம் பார்த்தா அப்படிங்கனாங்களா, ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது. அதே விதிகளை இன்னொரு இடத்துக்கு பொருந்தாது. ஏகப்பட்ட கோளாறுகள்லாம் அதில் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு சரி ஐயாவுக்கு ஒரு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு தலைப்பை கொடுக்கலான்னு தான் திருமண பொருத்தத்தில் சூட்சுமங்கள் ஒரு தலைப்பில் நீங்கள் பேசுங்கய்யா, எல்லாத்துக்கும் அது ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவர் ஓகே டன் அப்படின்ட்டார். அவருக்கு என்ன இதெல்லாம் சுசுபி. ஸோ சிறப்பான ஒரு தலைவரை, சிறப்பான ஒரு பேச்சாளரை நாம் இந்த மேடையில் இன்று வரவேற்கின்றோம். உங்கள் சார்பாக நான் அவரை வரவேற்று அவருடைய பேருரையை தொடங்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா வாங்க ஐயா. ஐயா ஒரே நிமிடங்கள். இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆறுதல் சங்கத்திற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் நண்பர் மணிகன் ராஜா அவர்களையும் அவருடைய சகாவான அம்மா ஐஸ்வரியும் மஞ்சுளா தேவி அவர்களையும் எங்கள் வழக்கமான ஜோதிட கருத்துக்களை அள்ளித்தரும் ராசிபுரம் மாணிக்கம் ஐயா அவர்களையும் குருநாதர் வஜ்ரவேல் அவர்களையும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருகென வரவேற்கிறோம். ஐயா சொல்லியிருந்தார். ஐயா தனகோடி ஐயா எங்களுடைய குருநாதர் அப்படின்னாரு. நானும் அவருடைய மாணவர் தான். அது ஐயாவுக்கு தெரியாது, ஆனால் நானும் அவருடைய மாணவர் தான். பஞ்சபட்சி எனக்கு 3 பேர்கிட்ட நான் படிச்சிருக்கேங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது 3 பேர்த்தில் படிச்சிருக்கேன். ஒன்று கோட்டையூர் சிவசுப்ரமணிய ஐயா, 2வது மருதமலை குருஜி, 3வது எடப்பாடி தனகோடி ஐயா அவர்கள். அற்புதமாக தன்னுடைய கை விரல்களை கொண்டே பஞ்சபட்சியை கைக்குள் அடக்கக்கூடிய அற்புத ஆற்றல் பறந்த அற்புதமான ஒரு ஆசிரியர், பேராசிரியர். இன்றைக்கி ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு தருணம். ஐயாவை இன்றைக்கி தான் எங்களுக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ அவருடைய ஸ்பீச்சுக்கு நானும் ஏங்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. ஹலோ, அன்பிற்குரிய ஜோதிட நண்பர்கள், குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 10 ஆண்டுகளுக்கு பின்பு தான் இந்த திருச்செங்கோடுக்கு வந்திருக்கேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஒரு சங்கத்திலே சிறப்புரையாற்ற வரும் பொழுது எதிர்பாராத விதமாக
பட்டறைமேடு பகுதியிலே விபத்துக்குள்ளாகி அதன் பின் நான் திருச்செங்கோடு பக்கம் வரவே இல்லை. இன்று ஐயா கணேசன் ஐயா அழைத்ததுக்கு பின்னாடி தான் வரங்கன்னு சொல்லி புறப்பட்டு வந்தேன். இதுக்கு நிறைய செக்யூரிட்டியில் எனக்கு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ என்னை பேச சொல்லி அழைச்ச ஒரு பதிவு 7ஆம் பாவகம், அதில் இருக்கும் திருமணம் அமைவதற்குண்டான காலம், திருமண பொருத்தம் நிகழ்வுகள் எப்படி, ஒருவருக்கு இளமையிலேயே திருமணம் ஏன் நடக்கிறது, ஒருவருக்கு முதுபிராயத்திலும் 45 வயதை கடந்த பின்பும் கூட திருமணம் ஏன் நடக்க மறுக்கிறது, இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம், எல்லோருக்கும் இந்த 9 கிரகங்கள் தானே ஆட்டி படைக்கின்றன. இந்த 9 கிரகங்களும் வலம் வரும் வீடுகளும் 9 ஆட்சி பெற்ற வீடுகள் தானே. இவைகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருப்பது ஜோதிடத்தின் விதிகள் என்ன கூறுகிறது. விதியை ஆராய்ந்தவர் எத்தனை பேர், விதியை தெரிந்து கொண்டவர் எத்தனை பேர், விதிப்படி நடக்க முயற்சிப்பவர் எத்தனை பேர், அல்லது விதியை இல்லாமல் எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் நான் செய்கிறேன்னு அனுபவ ரீதியாக பார்ப்பவர்கள் எத்தனை பேர். கோடான கோடி பேர் ஜோதிடர்கள் என்று நாம் வலம் வருகின்றோம். என்னுடைய சுமார் 50 ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியில் 7ஆம் பாவகத்தை பற்றி நான் எடுத்துக்கொண்ட கருத்துக்கள் மிக அதிகம். என்னால் அதிக நேரம் பேச இயலாது. இப்போ நான் சொல்லப்பட்ட கருத்துக்களில் எத்தனை சதவிகிதம் உங்களுக்கு ஏற்புடையது என்பது எனக்கு அறிய முடியாது. இருப்பினும் என்னுடைய ஆராய்ச்சியின் பயனாகவும் சான்றோர்கள் சொல்லி வந்த வழிமுறையிலும் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய திருமண பொருத்த முறைகளிலும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, 360 பாகைக்கும் 360 விதமான வேறுபாடுகள் இருக்கின்றன. வரும்போதே என்னுடைய மகள் என்னிடத்தில் தர்க்கம் செய்தார். நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி முடிக்க முடியுமா? பசித்தவன் ருசிப்பதற்கும் ருசித்தவன் பசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லு ருசி தெரியுமா? இல்லை ருசியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லில் பசியாருமா? எப்படியெல்லாம் தர்க்கம் பண்ணிட்டு வந்தாங்க. இது தர்க்கம் தானே. அவங்களுக்கு சொன்னேன், சுருங்க சொல்லி விளங்க வைப்பது தான் நம்முடைய கலையின் ஆதிபத்தியம். அன்று சொல்லி வச்ச ஜோதிட குருமார்கள் மகான்கள் அனைவருமே சுருங்கத்தான் சொன்னார்கள். அதில் இருந்து நீ விரிவாக்கம் செய்து கொள் என்று. அந்த வகையில் தான் இப்போது உங்களோடு என்னுடைய உரையை கலந்துரையாடுகின்றேன். தசவித பொருத்தம் பொதுவாகவே எல்லோருக்கும் தெரியும். தெரியாதவர்கள் பஞ்சாங்கத்தை விரித்து வைத்து கொள்ளலாம், அது தெரியும். அதில் முதல்ல சொல்லக்கூடிய தினப்பொருத்தம் என்பது தாராபலத்தை உள்ளடக்கியது. அதில் 3, 5, 7 நட்சத்திரங்கள் திருமண வாழ்க்கைக்கு ஒத்து வராத தாரா பலங்கள் என்று மேலவே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு பஞ்சாங்கத்தில் இந்தந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்தும், இது பொருந்தாதுன்ட்டாங்க. அது ஷார்ட்டாக சொன்னால் 3, 5 நட்சத்திரங்கள் யாருக்கு? பெண்ணுக்குத்தான் திருமணமே ஒழிய ஆணுக்கு அல்லவே அல்ல. ஜோதிடத்திலே சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களும் பெண்ணுக்குத்தானே ஒன்று, ஆணுக்கு அல்ல.
ஜாதக அலங்காரத்தில் கடைசி சரியாக ஒரு 62 பக்கத்தில் மட்டும் பெண்கள் ஜாதகம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மீதி இருக்கிற 700 பக்கங்களுக்கு பக்கமாக ஆண்களுக்கு ஜாதகத்தை சொல்லியிருக்காங்க. இதில் உயிரில் ஆண் என்ன பெண் என்ன? உடலில் ஆண் பெண் உண்டு, உணர்வில் ஆண் பெண் உண்டு. இந்த இரண்டையும் ஒருமித்த கருத்தாக செல்லக்கூடியதுதான் இந்த மன வாழ்க்கை. இந்த மன வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள், பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இந்த திருமண பொருத்தங்கள் இருக்கிறது. எதனால் 10 பொருத்தங்கள் என்று சொல்லக்கூடியதில் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் இத்தனை பொருத்தங்கள் வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 10க்கு 10 பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எதை நாம் ஏற்றுக்கொள்வது, எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதற்கு என்ன விதியை நம்முடைய சான்றோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இது வேணும். முதல்ல 3, 5, 7 என்று சொல்லக்கூடிய தாராபல நட்சத்திரங்களை எந்த காரணம் கொண்டும் இணைக்காதே. பொண்ணே கிடைக்கலப்பா, இதுதான்ப்பா கிடைச்சது அப்படின்னு இருக்குதா, அவங்க நட்சத்திரத்துக்கு 6, 8 நட்சத்திரங்களை சேர்த்தாதே. அதான் 6, 8 ராசி, 6, 8 ராசி நட்சத்திரங்களை சேர்த்தாதே. இப்படி சேர்த்துனா என்ன நடக்கும்? இல்லறம் இல்லறமாக இருக்காது. இதை அவ்வை பிராட்டி சொல்லியிருக்காங்க. இல்லறம் அல்லாது நல்லறம் அல்ல. அப்போ வாழ்க்கையை ஒரு சில தினங்கள் வாழ்வதற்குத்தான் இந்த திருமண பொருத்தமா, அல்லது நீண்ட நெடுகாலம் வாழ்வதற்குண்டான திருமண பொருத்தமா? இதை நிர்ணயித்து சொல்லுவது ஒவ்வொரு ஜோதிடரின் கடமை. திருமணம் நடந்து முடிந்த ஒரு சில மாதங்களிலேயே இக்கணவன் எனக்கு பிடிக்கவில்லை என்று விலகிச் செல்லும் பெண்களும் உண்டு. இந்த மனைவி எனக்கு பிடிக்கவில்லை என்று விலகிச் செல்லும் ஆண்களும் உண்டு. இது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரியவர்கள் நியாயம் பேசி, அதாவது பொதுவான தர்மங்களை பேசி அனுசரித்து செல்லு, இதுதான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டு. வீட்டுக்கு கட்டுப்படாத வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு, அவர்களின் சொல்லுக்கு, அவர்கள் சொல்லக்கூடிய தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்படாத பொழுது ஊரின் பெரியவர்கள் மத்தியிலே இந்த நியாயம் கொண்டு சென்று கட்டுப்பாடு இல்லை என்றால் தீர்த்து வைக்கிறார்கள். அதன் பின்பு இப்போது வழக்காடு மன்றம் வந்து விட்டது, அங்கே சென்று விடுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம்ளே தான் பார்த்தோம், நாம் தான் முன்னேருந்து திருமணம் செஞ்சு வச்சோம். இது எதனால் விலகுனுச்சு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்பது கணவனின் அந்தரங்க சுகத்தை அளவிட்டு சொல்லுவது ஆகும். ஒரு பெண்ணின் 9ஆம் இடம் என்பது அவள் கணவனின் ஆண்மைத்தன்மையை சொல்லுவதாகும். இவை இரண்டுக்கும் பகை என்று இருந்து விட்டார். இது ஒரு ஆண்மகனின் ஆண்மைத்தன்மைக்கும் ஒரு பெண்ணின் அந்தரங்க சுகத்துக்கும் இந்த 2 கிரகங்களிலும் பகைமை பெற்றுவிட்டார், அல்லது அந்த பாவத்திற்கு 3, 6, 10, 11 என்ற உபஜய ஸ்தானத்தில் நின்று விட்டால் இவருடைய வாழ்க்கை என்பது மேடு பள்ளமாக இருந்து கொண்டே இருக்கும். வண்டி கஷ்டப்பட்டு போய் தான் தீரும். ஆனால் அதுவே 6, 8ஆக இருந்து விட்டால் உன்னோடு வாழ எனக்கு பிடிக்கவில்லை என்று முதல் நாள் இரவிலேயே கூட தள்ளிவிடும் பெண்களுக்கும் இந்த ஜாதகம் உண்டு. இப்போ உதாரணமாக எல்லாரும் பொதுவாக மேச ராசி தான் பேசுவாங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு திரிகோண ராசி எடுத்து பேசுகிறேன். இப்போ சிம்ம ராசி காலபுருஷனுக்கு திரிகோண ராசி. கிரகங்களிலே அதிகாரம், பெருமை, மேன்மை மிகு செயல், உயர்ந்த தத்துவங்கள், சபையிலே மரியாதை மற்றும் அனைத்து விதமான உயர்ந்த பண்புகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனைகளுக்கும் காரகன் சூரியன்.
இவன் சிம்மத்தின் லக்னாதிபதியாக இருந்தால் இத்தனை குணாதிசயங்களும் அந்த லக்கணம் அனுபவிக்க வேண்டும் என்பது பொது விதி. ஆனால் அந்த சூரியன் சனியின் நட்சத்திரமாகிய 3 நட்சத்திரங்களிலும் பூசத்திலே இருந்தாலும் அல்லது அனுசத்திலே இருந்தாலும் அல்லது உத்திரட்டாதியிலே இருந்தாலும் இவன் தன்மை எப்படி இருக்கும்? இயற்கையின் படைப்புக்கு மாறுபட்டு இவன் குணாதிசயங்களே சில விதமான சொலவடைகளை சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவன் தன்மை இருக்கும். உயர்ந்த நாகரிகமான ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தாலும் கூட, டை கட்டி கோட்டு போட்டிருந்தாலும் கூட அவனுக்குள்ளும் மறைந்திருக்கும் ஒரு அரக்கன். இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சூரியனுக்கு எந்த பெண்ணை அமைப்பது? இவனுக்கு 7க்கு உடையவன் சனி. சூரியனுக்கு சனியோ பகையானவன், ஜென்ம பகை, தீரா பகை. ஆனால் இருவருக்கும் தாயும் தந்தையுமான உறவு. அப்போ சனியின் நட்சத்திரத்திலே இருக்கும் பெண்ணை இச்சூரியனுக்கு அமைத்தால் என்னவாகும்? தந்தையும் மகளும் இணை சேர முடியுமா? அது தர்மம் காக்குமா? அப்போ என்ன செய்யணும்? இந்த சூரியனுடைய லக்னாதிபதிக்கு சனியின் நட்சத்திரங்கள் 10 பொருத்தங்களே இருந்தாலும் கூட அதை ஒதுக்கி வைத்து விட்டால் ஜோதிடன் உத்தமன். அதை ஒதுக்காமல், சரி சுக்கிரனுடைய நட்சத்திரம் சிறப்பாக இருக்கிறது, 8 பொருத்தங்கள் இருந்தாலும் எல்லா பாவகங்களும் சிறப்பாக இருக்கிறது என்றால் எப்படி இருக்கும்? சுக்கிரன் அழகிய வடிவானவன், சகலவிதமான கலைகளுக்கும் விருப்பம் சொல்பவன், அமிர்த சஞ்சீவனி மந்திரம் கற்றவன், இல்லாததை இருப்பதாக சொல்லும் குணம் படைத்த பெண்ணுக்கு இச்சுக்கிரன் வலிமை சேர்ப்பான். அனைத்து விதமான கலைகளும் இவனுடைய காரியங்கள். இன்னும் சொல்லப்போனால் அரிதாரம் பூசி முகத்தை மறுமுகமாக காட்டும் ஒரு செயல்பாட்டுக்கு சொல்லுக்கு அலங்காரம், முகத்துக்கு அலங்காரம், இருக்கும் இடத்துக்கு அலங்காரம் மற்றும் அனைத்து விதமான ஒருவற்ற கருத்தை, என் முகத்தை மறைப்பதாக இருந்தால் பேரன் லவ்லி பூசி அருமையான பவுடர் போட்டு நறுமண செண்டுகளெல்லாம் போட்டு வச்சா இந்த தனக்கோடியின் முகம் மாறிப்போகும். அப்போ ஐயா இவ்வளோ அழகாக இருக்கார, 75 இப்படியா தோணும். அப்படிப்பட்ட பெண் தான் அந்த சுக்கரனுடைய அம்சத்திலே வருவார். இது யார்? அப்போ பரணி, பூரம், பூராடம் என்ற நட்சத்திரத்திலே இந்த பூராட நட்சத்திரத்தை மட்டும் இணைத்து விட்டால் உடன் பிறந்தே கொள்ளும் ஒரு வியாதி. இது உடனிருந்தே இணைத்து கொள்ளும் வியாதி. கணவன் 50,000 சம்பாதிக்கிறானா 70,000க்கு பட்ஜெட் போடுற ஒரே பொண்ணு பூராடம் பெண். சரிங்களா? என்ன காரணம்? அவள் காலபுருஷனுக்கு 9 கூடிய பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். அவள் காலபுருஷனுக்கு 2க்கும் 7 கணவனை அடைவாள் என்பது விதி. ஆக இந்த பாக்கியத்துக்கு பாக்கியஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சூரியனை கணவனாக அழைக்கின்றால், அதாவது சூரிய நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய உத்தரம், உத்திராடம், இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கிற போது அவனுடைய நிலைப்பாடுகள் நினைக்க, அதுலேயும் இந்த சூரியனுக்கு ஒரு கால் கிடையாது, காலற்ற நட்சத்திரம். அதாவது நிலையான பக்குவமான வாழ்க்கை அமைப்பை கொண்டு செல்லும் ஃபவுண்டேஷன் என்பது இந்த சூரிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்மக்களுக்கு கிடையாது. யாராவது மறுபடி சப்போர்ட் கட்டணும். அந்த சப்போர்ட்டு தான் இந்த பூராட நட்சத்திரம். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, பூராடம் நூலாடாது. எது நூலாடாது? கழுத்தில் இருக்க தாலி அல்ல, மனத்தில் இருக்கக்கூடிய உறவு முறை என்பது. இவன் என் கணவன், அவன் 50 ரூபா தான் சம்பாதிப்பான், நான் 40 ரூபாய் செலவு பண்ணிட்டு 10 ரூபாய் மிச்சம் பண்ணி வைப்பேன், ஒரு நாளைக்கு வேலை வெட்டி இல்லைனாக்கா அன்னைக்கு நான் அதை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனம் நிலையாக இருக்க வேண்டும். அந்த மனம் நிலையாக இருக்காது. இந்த மனம்தான் நூல், தாலி கயிறுலாம் இல்லை. அப்போ தாலியை கட்டாமல் இருக்கக்கூடிய 2 சமூகம் இருக்கு, அவங்க எந்த நூலாடும்? புரியுதுங்களா?
அப்போ அந்த மாதிரி அமைப்பு நிலைகளுக்கு இந்து மதத்தில் சொல்லப்பட்ட கோட்பாடுகள் உறவுகளை அறிந்து, உறவின் பேதங்களை அறிந்து, பேதத்தின் தன்மையை அறிந்து மனமுடித்து கொடுன்னு இந்த 3 விதிகளை சொல்லியிருக்காங்க. முதல்ல உறவு அறியணும், அந்த உறவுனுடைய தன்மையை அறியணும். எடைக்கு எடை தங்கமா, இல்லை எடைக்கு எடை வெள்ளியா, அடா நான் தங்க தானே நீ வெள்ளி குடியா, ஏற்றுக்கிறவனும் உண்டு, ஏற்றுக்காதவனும் உண்டு இல்லைங்களா? அது மாதிரி நிலையில் இந்த மாதிரி நட்சத்திரங்களை ஒரு கிரகத்திற்கு உறவு முறைகளை கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை 10 பொருத்தங்கள் வந்தாலும் கூட அவைகளை முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுவது நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பொதுவாக ஒரு பெண்ணுக்குத்தான் ஆணை சேர்க்கிறோம். அப்போ இந்த பெண்ணினுடைய ராசிநாதன் லக்னாதிபதி, இவங்க இருவருக்கும் பகைமை இருக்கக்கூடாது. அப்படி தேடுறது லட்சத்தில் ஒரு ஜாதகம் உட்காரும் இல்லைங்களா? ஏன்னா கிரகங்களை 2 கூறுகளாக பிரிச்சுட்டாங்க. அது தேவகூட்டம், அசுர கூட்டம்னு 2ஆக பிரிச்சுட்டாங்க. இடையில் மனுஷ கூட்டம்னு கொஞ்சம் சேர்த்திட்டாங்க. இது அந்த காலத்தில் கையில் ஜாதகம் எழுதுகிற போது தேவர் மண்டலம், அரக்கர் மண்டலம், மனித மண்டலம் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கிரகங்களை நீங்கள் இன்னைத்து மக்கள் அப்படி போய் தேட போகிறதில்ல. தேடுனா கிடைக்கும், இல்லாமல் இல்லை. அதற்கு பதிலாக சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு முதல் பகைவன் யார்? அழிக்கிரகமாகிய புதனை சொல்லுகிறார்கள். சில இடத்துல புதன் சமபலம் படைத்தவன் என்றும் சொல்லுகிறார்கள். 2ஆவதாக பகைவன் சுக்கிரன். ஆக புதனை ஒதுக்கிவிட்டா சுக்கிரன் ஒருத்தந்தான் பகைவன், வேறு யாரும் இல்லை. அப்படி இருந்தால் அது சில விதிகளின் அடிப்படையில் சமபலம் படைத்தவன் அப்படின்னு போயிடுது. அப்போ சுபகிரகமாகிய குருவுக்கு சுக்கிரன் ஒரு பகைவனாக நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோமே ஆனால், குருவின் நட்சத்திரம் கொண்ட ஒரு பெண்ணுக்கு சுக்கிரனின் நட்சத்திரம் கொண்ட ஒரு ஆண்மகனை இணைத்தல் நன்மையை தராது. அப்படின்னாக்கா பெரியவங்க சொல்லி வச்சாங்களே, தெய்வ நிமித்தம், சகுன நிமித்தம், சான்றோர் நிமித்தம், கற்ப நிமித்தம், காந்தர்வ மடங்களுக்கு பொருத்தம் பார்க்காதேன்னு சொல்லிட்டாங்களே. பொருத்தம் பார்க்கணுன்னு வந்தால் தான் நான் சொல்லக்கூடிய விதிகளையெல்லாம் பார்க்கணும். பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு வந்துட்டாங்க, அது விடு, பிரம்ம எழுதின எழுத்து எப்படியோ அப்படி போகட்டும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் எந்த ஒரு ஜாதகமும் துல்லியமான ஜாதகம் என்பது இல்லவே இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் நிறைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜாதகங்கள் இருக்கேன். என்னன்னாக்கா, அந்த காலத்தில் ஜனன நாளிகை என்று குறித்து வைத்தார்கள். அதாவது 24 நிமிடங்கள் கொண்டது ஒரு நாளிகை. அந்த நாளிகையை கால், அரை, முக்கால் என்று பிரித்து வைத்தார்கள். அப்போ கால்னா நமக்கு எவ்வளோ வருது? 6 நிமிடங்கள். ஆக ஜனன நிமிடத்தில் இருந்து 6 நிமிடம் வரை அந்த லக்கண புள்ளி எங்கே வேணாலும் இருக்கலாம். இல்லை இங்கே தான் இருக்குன்னு துல்லியமாக
இன்றைக்கி போட்டிருக்காங்களே 16.32.42 வினாடிக்கு ஜனனம்னு. இதெல்லாம் இல்லை. இன்று ரண சிகிச்சை நடக்கிறதே, அது அந்த காலத்தில் இருந்தது. செங்கண்ண சோழன் காலத்திலேயே இருந்தது, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. இந்த ரண சிகிச்சையில் அவர்கள் உயிரை காப்பாற்ற துடிப்பார்களா, கெடிகாரத்தை பார்த்துட்டு இருப்பாங்களா? புரியுதுங்களா? அந்த நேரங்கள் மாறுபட நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்தை சொல்லிட்டாங்க, என்னம்மா வழி வந்துச்சு, ஏம்மா சுசி நீ என்ன சொல்கிற இந்த டைம், நான் சொல்லிடுறேன் சார். அந்த செவிலியர் தாய் எந்த நேரத்தை வந்து சொல்லுகின்றாரோ அதை நாம் நம்புகின்றோம். அப்போ ஒவ்வொரு லக்கணமும் ஒரு ஜோதிடத்தின் அத்தியாயத்தை குறிப்பிடுகிறது. புரியுதுங்களா? எனக்கு இன்றைக்கி 75 அத்தியாயம் முடிஞ்சு போச்சு, இன்னும் எத்தனை அத்தியாயம் இருக்குதுன்னு தெரியல. அப்போ ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அது குறிப்பிடுகிறது. இப்போ உதாரணமாக சகோதரி பாகை கலைகளை சொல்லிட்டு போனாங்க. ஒரு கிரகத்துக்கு 6 பாய்க்குள்ளே ராகுகள் இருந்தால் அந்த கிரகத்தின் பலனை குறைத்து விடும்னு சொன்னாங்க. மொத்தத்தில் ராகு கிட்ட நெருங்கி வந்தாவே அந்த கிரகத்தினுடைய பலனை இது ஈர்த்துக்கும். ஒரு மேக்னெட்டு நார்த் அண்ட் சவுத்துன்னு இருந்ததுன்னா சவுத் அண்ட் சவுத்து ஒட்டாது, நார்த் அண்ட் சவுத்து தான் ஒட்டும் அல்லது விலகி தள்ளும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அது மாதிரி அந்த காலத்தையும் சொல்லியிருக்காங்க, முறையான ஜாதகத்திற்கு ஒரு கிரகத்திற்கு அது சொல்லியிருக்காங்க. முன்னும் பின்னும் 3 வகை நற்பலனை தராது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எப்படி? ஒரு சூரிய உதயத்தில் இருந்து 3 நாழிகை நேரம் நன்மையை தராது. சூரிய அஸ்தமனத்துக்கு முன் இருக்கக்கூடிய 3 நாளிகையும் நன்மையை தராது. இது தினப்பலனுக்கு. அது நட்சத்திரத்துக்கும் அப்படித்தான், ஒரு மாதத்துக்கும் அப்படித்தான். எல்லாத்துலேயும் பாருங்கள், வாக்கிய பஞ்சாங்கத்தில் கடைசி 3 நாளைக்கு முகூர்த்தம் குறிக்கவே மாட்டாங்க. அது இந்த காரணம். என்ன காரணம்? ஏன் அந்த 3 நாள் நல்ல நாளாக இருந்தால் கூட அது முகூர்த்தம் குறிக்கிறது இல்லை அப்படின்னா, இந்த திருமண காலத்திற்கு அது உகந்தது அல்ல. இன்றைய திருமணம் 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடுது. என் திருமணம் 7 நாள் நடந்தது. அது அந்த காலம், இது இந்த காலம். 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடுது. ஆக அந்த 3 நாட்கள் நற்காரியங்கள் செய்ய இயலாது என்பதனாலும் இரட்டிப்பு மாதம் என்று வந்தோம். ஏன் இரட்டிப்பு மாதம்? நாங்கள் 2ம் 7ம் எப்போதுமே அது மரணத்துக்கு உண்டான அறிகுறியை காட்டும். 2ம் 7ம் எப்போதுமே மாரகஸ்தானமாக அது விளங்குகிறது. அதனால்தான் அதை தள்ளி வைத்து விடுகிறார்கள். ஆக சகல விதமான காரியங்களிலேயும் மக்கள் தன்னைத்தானே தெரிந்து கொள்கிறதற்காகத்தான் தன்னுடைய ஆசானாக ஒவ்வொரு ஜோதிடரையும் குருவாக மதித்து வருகின்றார்கள். சாதாரணமாக வரதில்லை. ஏன்னா என்னுடைய கருத்து, ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தை கையில் எடுக்கும் ருணபாவம் என்பது இருந்தால்தான் அவன் பஞ்சாங்கத்தை தொட முடியும். இல்லை என்றால் தொட முடியாது. எங்கள் ஊரில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்த வகையில் ஒருவர் வாய் பேச மாட்டார். பாதி அளவு தான் காதின் ஒலி கேட்கும். பேசுறது கேட்கும், பாதி தான் கேட்கும். கொஞ்சம் உறக்க பேசணும். அவர் சோழி அள்ளி போட்டு ஜோதிடம் சொல்வார். ஆறிடும். ஒருவரும் தப்புனதெல்லாம் அவர்கிட்ட வரிசையில் நிற்பாங்க. அவர் வாங்கினது ஒரணா தான் கூலி. அன்றைய காலத்தில் ஒரணா 6 பைசா. ஒரு வார்த்தை கூட தப்புனதே இல்லை. அவர் என்ன சொல்லுவார்? நான் பார்த்து ஊற்றிக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். அவர் அங்காளம்மனுக்கு உடுக்கடிக்கிறவர். தாயத்து கட்டுவார். விளக்கு மாற்று குச்சி உடச்சி போட்டு நூல் சுற்றி அவர் வாயில் ஊதிட்டு தூணு 2 துப்பு துப்பிவிட்டு
அந்த குச்சிக்கு மேலே கவுத்தை கட்டி கொடுத்துருவார். அந்த பிணியெலாம் விலகி போய்டும் அந்த குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தோம். இது தெய்வ அனுக்கிரகமா இல்லது அவர் அந்த வித்தையை கற்றிருந்தாரா? வித்தையை கற்றிருந்தால் அந்த வித்தை இன்னொருவருக்கும் வரணும் அல்லவா? அவரோட முடிஞ்சு போச்சு அந்த குடும்பத்திலாம் சோழி பார்க்குறது, அவரோட முடிஞ்சு போச்சு அங்காளம்மனுக்கு உடுக்கடிக்கிறது. அதுக்கப்புறம் இல்லை. அவர் வெளியில் வந்தால் மாமச்சனை பார்த்தா கை நீட்டி காசு கேட்பார், பங்காளிகிட்ட கேட்க மாட்டார். இதெல்லாம் அவருக்கு கிடைச்ச அந்த அருள் ஞானம் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கும் நம்ம மரத்தடியில் பார்க்குறோம், சின்னோண்டு விரிப்பை போட்டுக்கிட்டு பழைய பஞ்சாங்கங்களை வச்சுக்கிட்டு ஒரு சோழி அள்ளி போட்டு குறி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு கூட அந்த இறைவனின் அருள் இருந்தால்தான் அவன் ஜோதிடனாக பரிமிக்க முடியும். இதிலே இமயமும் யாரும் இல்லை, அடிவாரமும் யாரும் இல்லை, எல்லாம் இறைவனுடைய கருணையில் வருவது. எங்கள் பொண்ணு வரும்போது ஒரு விஷயம் சொன்னாப்புல, 15 வருடம் என்னோட ஜோதிடம் கற்றுக்கிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போ தாப்பா 13 வருஷம் கழித்து புரியுது, இருந்தாலும் நான் பொய் சொல்லி தான் காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னாப்புல. நீ சொல்லுவது பொய்யாக உண்மனம் உணர்ந்தாலும் இதை சொல்லு என்று நிர்ணயிப்பவன் இறைவன். அதை நம்பி தானே உங்கள்கிட்ட கூட்டம் வருது. என்கிட்ட 10 பேர்த்துக்கு மேலே நான் இடம் தர மாட்டேன். அங்கே 20 பேர் 30 பேர் வரிசையில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது ஒருவன் சொல்லுவது பொய்யோ மெய்யோ எதுவாக இருந்தாலும் இறைவன் சொன்னது தான் அந்த சொற்கள் என்ற நம்பிக்கை முதலில் நமக்கு வேண்டும். நான் மெத்த படித்து விட்டேன், பல்லாண்டு காலம் படித்து விட்டேன், நான் 50 ஆண்டு காலம் ஆராய்ச்சியில் இருந்துட்டேன், இத்தனை உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அந்த 18 வகையான சித்தர்களுமே கூட ஒருவர் கூறியதை இன்னொருவர் கூறவும் இல்லை, ஒருவர் கூறியதை இன்னொருவர் மறுக்கவும் இல்லை. இந்த நூல்களை பார்த்துருக்கீங்களா? நான் எல்லா நூல்களையும் பார்த்துருக்கேன், எல்லா நூல்களும் வச்சுருக்கேன். இது எதுக்காக உங்கள் இடத்த சொல்கிறேன்னா, நானே இந்த கலையின் உச்சபட்ச நட்சத்திரம் என்று எண்ணமும் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்ற மனக்குமுறலும் வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த சபையில். ஏன்னா 10 பொருத்தம் பார்க்குறது எல்லாரும் ஒட்டுக்காக தான் பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே எல்லாம் சரியாக இருக்குது, ரைட்டு. ஒரு ரச்சு இல்லைன்னா திருமணம் பண்ணலாமா? ரச்சு என்பது என்ன? 27 நட்சத்திரங்களை 3 கூறுகளாக பிரித்து ஆரோகணம் அவரோகணம் என்ற நிலையிலே ஏறு வரிசையிலே 4 நட்சத்திரமும், இறங்கு வரிசையிலே 4 நட்சத்திரமும், உச்சத்திலே ஒரு நட்சத்திரமும் வைத்து பாதம், தொடை, வயிறு, கழுத்து, சிரசு என்று இது ஏறு முறையத்திலே கொடுக்கிறார்கள். அடுத்து இறங்கு முகத்திலே கொடுக்கிறார்கள். அப்போ அசுவனி பாதக்கயிறு, இறங்கு முகத்தில் இருக்கக்கூடிய ஆயில்யம் பாதக்கயிறு, அடுத்து வரக்கூடிய ஏறு முகத்தில் மகம் பாதக்கயிறு, அதற்கு அடுத்து வரக்கூடிய நிலையில் கேட்டை இறங்கு கயிறு, அதற்கு அடுத்து வரக்கூடிய மூலம் ஏறு கயிறு, அதற்கு அடுத்து வரக்கூடிய நிலைப்பாடில் ரேவதி பாதக்கயிறு. இந்த பாதக்கயிறுக்கு பாதக்கயிறு பொருந்தாது என்பது பொது விதி. ஆனால் ஒருவருக்கு ஆரோகணமும் ஒருவனுக்கு அவரோகணமும் நட்சத்திர பாதத்தில் இருந்து விட்டால் அது பொருந்தும் என்பதும் உபவிதி. அப்போ எதை வச்சுக்கிறது? பாதக்கயிறு பொருந்தாதுன்னு வச்சுக்கலாமா, இல்லை ஆரோகணம் அவரோகணம் இருக்குது இது பொருந்தும்னு வச்சுக்கலாமா? அப்போ இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை ஓட்டம் இருக்குதோ அந்த மாதிரி ஜோதிடத்தில் கோடிக்கணக்கான ஓட்டம் இருக்குது. நான் ஒவ்வொரு ஓட்டையும் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறேன். ஏன் இதை சொன்னாங்கன்னு. ஆனால் சொன்னதில் உண்மை இருக்கிறது, பொய் இல்லை, உண்மை இருக்கிறது. ஏன் சொன்னான்? அப்பா அசுவனிக்கு மகம் பொருத்தம் வந்தாலும் சேர்த்தாதப்பா. ஏன்? இந்த அசுவனி என்பது கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது, மகம் என்பது கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது. இந்த இரண்டுமே ஏறுமுகமாக இருந்தால் எப்படி?
2 கூர்மையான கத்திகள் ஒன்றோடு ஒன்று மோதினால் எந்த முனை அந்த நேருக்கு நேர் நிற்கும்? அப்படி எத்தனை முறை நிற்கும்? 1000ல் 1 முறை இப்படி நேரம் நிற்குமா? அது கணவன் மனைவியின் கருத்து வேறுபாட்டை குறிக்கிறது. பாதக்கயிறு என்பது பிரயாணத்தால், நீண்ட நெடுதூர பிரயாணத்தால் இடையூறுகளை ஏற்படுத்தும் பொழுது கணவன் மனைவிக்குள் இணைந்து போகும் பக்குவத்தை அது தராது. அதனால் பிரயாணத்தால் மரணம் நிகழும் என்பதை சொல்லுகிறான். அப்போ தொடக்கயிறுன்னு சொல்லக்கூடிய நிலையில் பரணி நட்சத்திரம் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பூர நட்சத்திரம் இருக்குது. 2ம் ஒரே கிரகம். பொருத்தங்கள் சிலது தான் வரும். அதை தவறுதலாக இணைச்சிட்டா எப்படி? தெய்வ நிமித்தம், சகன நிமித்தம், சான்றோர் நிமித்தம், கற்ப நிமித்தம், காந்தர்வ மனம் சொல்லக்கூடிய இந்த 5 வகையிலே இவர்களுக்குள் பொருத்தம் ஏற்பட்டு விட்டார். என்ன பண்ணும்? குடும்பத்திலே இருக்கும் குபேர செல்வம் கூட கரைந்து கடைசியில் காலனா இல்லாத நிலைமை ஏற்பட்ட போதும் கூட அவர்களுக்குள் நிம்மதி என்பது இருக்காது. அவருடைய மனம் தினம் தினம் செத்து போகும். இங்கே சொல்லக்கூடிய மரணம் மனதுக்குத்தானே ஒழிய உடலுக்கு அல்ல. திருமண பொருத்தம் பார்ப்பதே பெண்ணின் மனதுக்கு இந்த ஆணின் மனம் துணை போகுமா என்பதை குறிப்பது தானே ஒழிய பெண்ணின் உணர்வுகளுக்கு ஆணின் உணர்வு துணை போகுமா என்பது தானே ஒழிய பெண்ணின் செல்வத்துக்கு ஆணின் செல்வமோ பெண்ணின் கௌரவத்துக்கு ஆணின் கௌரவமோ அங்கே பார்க்கப்படுவது இல்லை. எல்லாம் மனம். அதுதான் ஆவதும் மனத்துள்ளே அழிவதும் மனத்துள்ளேன்னா வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த ஆவது மனத்துள்ளேங்கிறது எதை வைக்கணும் அப்படின்னு பார்க்குற போது ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே லக்னாதிபதி சுபச்சேத்திரங்களிலே இருத்தல் வேண்டும். முதல் விதி சொல்கிறார். ஒரு பெண்ணின் லக்னாதிபதி அது எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம், அவன் சுபச்சேத்திரத்தில் இருக்க வேண்டும். சுபச்சேத்திரம் என்பது என்ன? 4, 7, 10 கேந்திரங்கள். அது சுபமாக சொல்லப்படுகிறது. அது 70% சுபமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து 5, 9 சுபச்சேத்திரங்கள். இந்த இடங்களில் இருக்கணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய லக்னாதிபதி அந்த வீட்டிலே பகை பெறாமல் இருக்க வேண்டும். இது 2வது விதி. ஒருவன் சுபச்சேத்திரத்தில் இருக்க வேண்டும், ஆனால் அந்த சுபச்சேத்திரமும் அவனுக்கு பகை வீடாக இருக்கக்கூடாது. இது 2வது விதி. 3வது விதி என்ன சொல்கிறேன்னா, லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தின் கால் ஏறினானோ, இன்றைக்கி சாரன்றான், எங்கள் காலத்தில் கால் தான். 1 கால், 2ஆம் கால், 3ஆம் கால், 4ஆம் கால் தான். எந்த கால் ஏறுகின்றானோ அந்த காலுக்கு 180வது நேர் எதிரடை நட்சத்திரமாகவோ அல்லது அஷ்டமஸ்தான நட்சத்திரமாகவோ இந்த லக்னாதிபதி அமர்ந்திருக்கக்கூடாது. அதாவது பெண்ணின் ஜாதகத்திற்கு சந்திராசிரம நட்சத்திரங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, சந்திரனுக்கு மட்டும் இல்லை, லக்னாதிபதிக்கும் உண்டு, சூரியனுக்கு உண்டு, சுக்கிரனுக்கு உண்டு, எல்லா கிரகத்துக்கும் உண்டு. அதாவது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு 8ஆம் இடத்திலே ஒரு கிரகம் வந்தால் அந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு பார்க்குறோமோ அதற்கு எதிர்வரையான கருத்துக்களை சொல்லும், எதிர்வரையான வினைகளை ஏற்படுத்தும் என்பதுதான் அது. அப்போ ஒரு பெண் மேச ராசியிலே செவ்வாய் லக்னாதிபதியாக இருக்கின்றான். அவன் அதற்கு 8ஆம் வீடாகிய விருச்சகத்திலே சொந்த வீட்டில் தான் இருக்கான். அவனு ஆட்சி தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரமாகிய அனுசத்திலே இருந்து விட்டால் அந்த பெண் எப்படி இருப்பார்? அழகில் சொர்ணமாக இருந்தாலும் மனதில் அவ்வாறு இருக்க முடியாது. இது அழகாக சொல்கிறான். ஆக ஒரு பெண்ணின் லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு நேர் 180 டிகிரியில் இருக்கக்கூடாது. 190 டிகிரிக்குள் எங்கே இருந்தாலும் அந்த பெண்ணின் குணம் மாறுபட்டதாகவே இருக்கும். முன்னொன்று பேசுவா, பின்னொன்று பேசுவாப்ல.
உங்கள் அப்பாட்ட பேச போறியா? என்ன ஏதாவது கருத்து கேட்டியா? நீயே எல்லாம் பேசிட்டு வந்துட்டியா? அவங்க பேசுறது தான் தலையாட்டிவிட்டியான்னு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு கையவே கால் செருப்பாக வச்சுக்கிட்டு அடிக்காத கொடுமையாக பேசுவாப்புல. இதெல்லாம் நடக்கும். சரி, வேறு அடுத்து என்ன விதி சொல்கிறாரு? ஒரு பெண்ணின் லக்னாதிபதி பாவக்கிரக வீட்டிலே இருந்து விட்டால் அந்த லக்னாதிபதி முழு சுபர் முக்கால் சுபர் என்று சொல்லக்கூடிய குருவுல் அல்லது சுக்கிரனில் இருவரில் ஒருவர் பார்த்து விட்டால் அந்த லக்னாதிபதி தோஷமற்றவனாக மாறுகின்றான். அல்லது லக்னத்திலே புதன் இருந்தாலும் அல்லது லக்னாதிபதியை புதனால் பார்க்கப்பட்டாலும் அல்லது புதனோடு சேர்ந்தாலும் இந்த குற்றங்கள் அனைத்துக்கும் விதிவிலக்கு உண்டு. தோஷமே கிடையாது. நான் கொலையே பண்ணணும்பா சாமி, நான் தான் கொலை பண்ணேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கோர்ட்டில் கேட்டாலும் நீ கொலை பண்ண நீ தான் சொல்கிற, சாட்சி யாரும் சொல்லலை, உன்னை ஏற்றுக்க முடியாது. சரி, அவனுக்கு கவுன்சிலிங் 3 மாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடான்னு மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடும். அது மாதிரி இந்த புதன் பார்த்தால், ஏன் அவன் வித்தையின் அதிபதி, விவேகத்தின் சூழ்நிலையின் அதிபதி, சகல விதமான கலைகளுக்கும் வித்தகனாக இருப்பவன், மூலக்கூறே அவன் தான். அந்த புதன் பார்த்தா சகல தோஷமும் முடிஞ்சு போச்சு. எப்படி நீதிபதி பார்த்து தண்டனை கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம்னு சூழ்நிலை இருக்குதா? அது மாதிரி. அப்போ இந்த லக்னாதிபதி, ஒரு பெண்ணினுடைய லக்னாதிபதி இத்தனை விதிகளுக்கு உட்பட, எது பொதுவரைக்கும் சொன்னது 3 விதி தான். 4வது விதி என்ன சொல்கிறாருனாக்கா, தன் லக்கணத்துக்கு 6, 8 இருப்பது நன்மை அல்ல. 6ஆம் இடமாக இருந்தால் அவள் சண்டைக்காரி, தெரு சண்டைக்கு கூட போக தயங்க மாட்டான். அவள் எம்எட்டு படித்த வாத்தியாராக இருந்தால் கூட அந்த சண்டை போடுற குணம் வந்தே தீரும். இப்போ கணவன் எவ்வளோ உத்தமனாக இருந்தால் கூட அந்த கணவனிடத்தில் ஒரு குறையை கண்டுபிடித்து, நான் நினச்ச மாதிரி நீ இல்லை, வித்தியாசமாக இருக்கிற, இப்படி வா அப்படின்னு கணவன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி இந்த பொண்ணு 1,5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிவிட்டா அந்த கணவனுக்கு மதிப்படை என்பது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அந்த 6, 8 இருக்கக்கூடாது. என்ன காரணம்? 6ல் இருந்தால் சண்டைக்காரனா, ஆனால் அந்த லக்னாதிபதியே 6க்குடையவனாக இருந்து இந்த லக்னத்துக்கு 6, 8 நின்று விட்டால் அவர்கள் சண்டையை தீர்க்க எவராலும் முடியாது. டைவர்ஸ் கேஸுக்கு எழுதி போட்டால் கூட 5 வருஷம் ஆகும், கிடைக்காது. நான் அன்றைக்கி ஏதோ கோபத்தில் சொல்லிவிட்டேன், நீ அப்ளை பண்ணிவிட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சேர்ந்து வாழ்கிறேங்க அப்படிம்பாப்ல. இழுத்துக்கிட்டே போகும். ஏன்? அது 5க்குடைய மனத்தின் 2க்குடைய மாரகம் என்பதால். இந்த 6ஆம் இடம் பெண்ணின் 5க்குடைய மனத்துக்கு 2க்குடைய மாரகம் என்பதால் அவளுடைய மனம் அடிக்கடி செத்து செத்து உயிர் பெறும். அதனால் நிலையான வார்த்தைகளை பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிறது சத்தியமாகவே இருந்தாலும் அது சத்திய மாதிரி இருக்குமே ஒழிய சத்தியமாக இருக்காது. அப்போ 8ஆம் இடம் என்பது என்ன? அது கணவனுக்கு 2க்குடைய மாரகம். இப்போ பேசுகிற பேச்சு எல்லாமே கணவனுடைய சொல்லுக்கு எதிர்மறையான சொற்களாக, நெகட்டிவ் வேர்டாக அமையும். அப்போ அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிற போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்று போகும் தன்மைகள் என்பது அறவே அருந்து போவதால் அங்கேயும் சிரமத்தை அனுபவிப்பார். அதனால் லக்னாதிபதி என்பவன் தன் லக்கணத்துக்கு 6, 8 அமர்ந்திருந்தால் அந்த பெண் பொய்யுரைக்கும் குணம் படைத்தவள். இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நானாக ஒன்றும் கற்பனையில் பேசலை, நூல்களில் இருக்குது. ஏதோ 10 வருஷம் கழித்து இங்கே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ அடுத்த விதி என்ன சொல்கிறான் அப்படின்னம்னா, ஒரு பெண்ணின் லக்னாதிபதி சுபர் மனையாகவே இருந்தாலும் சுபரோடவே சேர்ந்தாலும் அது 12ஆம் வீடாக இருந்து விட்டால் அவள் தாய் வீட்டில் வாழ்வாளை அன்றி கணவனோடு சேர்ந்து வாழ மாட்டாள். என்ன காரணம்? 4ஆம் இடத்துக்கு அது 9ஆம் இடம், அது கணவனுக்கு 6ஆம் இடம். புரியுங்களா? ஆக இந்த பெண் சுபரோடு சேர்ந்து சுபர்மனையாகவே இருந்து 12ல் இருந்து விட்டால் அவள் கணவனோடு வாழ்வதிலே காடாறு மாதம் நாடாறு மாதம் என்று ஆரம்பத்திலே எழுதி வச்சிட்டான்.
புரியுங்களா? இப்படிப்பட்ட நிலைகளில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆராய்ந்து பார்க்க நமக்கு நேரம் கொடுக்குறாங்களா? இல்லை. வந்த உடனே ஐயா பாருங்க ஐயா முகூர்த்த நேரம் போகுது, அவங்க எல்லாம் காத்துட்ருக்குறாங்க. அப்படியா? 10 பொருத்தம் நல்லா இருக்கு, நீ எதுக்கு சாமி கேட்டு பண்ணிக்க? ஒரே விதியில் முடிஞ்சு போச்சு. பழிபாவத்தை ஏன் மேலே போடாத. நீ எந்த சாமி கேட்குறிய அந்த சாமி கேட்டுக்க, அது எல்லாத்தையும் சொல்லும். அதன் பிறகு நடந்துக்கன்னு கற்றறிந்த ஜோதிடனை விட கற்றறிய துடிக்கின்ற ஜோதிடன் அழகாக சொல்லிவிடான். 10 பொருத்தம் நல்லா இருக்குது தாயி, இருந்தாலும் என் மனசுக்கு சரியாக படலை, நீ உன் குலதெய்வத்தை கேட்டு அல்லது உன் இஷ்ட தெய்வத்தை கேட்டு ஒரு கோயிலில் சாமி வரம் கேட்டு நீ என்ன பண்ணுறிய பண்ணிக்க அப்படின்ட்டு அவன் தப்பித்து கொள்கிறான். நூலில்லை. இத்தனை விதிகளை பார்க்குற அளவுக்கு நேரம் எங்கே இருக்குது? கம்ப்யூட்டர் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பதில் எடுக்கணும். அடுத்து இன்னொரு விதி வருகிறது. ஒரு பெண்ணின் லக்னாதிபதி தன் புத்திர பாவத்திற்கு 5ஆம் இடத்திற்கு 7, 8 இருந்து விட்டால் அவள் பெற்ற மகனை பிள்ளையாக மதிக்க மாட்டாள். ஒரு பெண்ணின் லக்னாதிபதி, நான் பேசுறதெல்லாம் பெண் ஜாதகம் தான். ஒரு பெண்ணின் லக்னாதிபதி தன்னுடைய புத்திர பாவத்திற்கு கர்ப்பபாவம் 9ஆம் இடம், அது 7க்கு 3, விதை இல்லாமல் மரம் துளிர்க்குமா? அதனால் 9ஆம் இடம் ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே கற்பதானமாக வைத்தார்கள். 5ஆம் இடம் அது புத்திர தானமாக வைத்தார்கள். புத்திர தானத்துக்கு 6, 8 ஒரு தாயின் லக்கணம் அமைந்து விட்டால் அந்த பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தைங்களோட பாசமாக இருக்க முடியவே முடியாது. அப்படி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பையனுக்கு லக்னாதிபதி அந்த 5ஆம் பாவத்துக்கு அந்த 5ஆம் பாவாதிபதி பார்வை செலுத்தணும், அல்லது ஒரு சுபகிரகம் பார்வை செலுத்தியிருந்தால் அந்த பையன் அனுசரித்து போய்க்குவான். 10 அடி அம்மா அடித்தாலும் கட்டி பிடிச்சிட்டு நிற்பான். அது மாதிரி அமைப்புகள் இருக்கும். சரி, அடுத்த விதி என்ன சொல்லுகின்றார்? ஏப்பா இந்த பொண்ணு வர்ற நேரம் என் குடும்பத்தில் செல்வம் கொளிக்குமா அப்படின்றான். இது எங்கே இருந்து பார்க்குறது? ஒரு பெண்ணின் 11ஆம் இடம் 7ஆம் பாவத்துக்கு 5ஆம் இடம், அது கணவனின் செல்வத்தை சொல்லும். அந்த 11க்கு உடையவன் 11க்கு 6, 8, 12 அமர்ந்து விட்டால் அந்த பெண் ஸ்ரீதேவி அல்ல. புரியுங்களா? ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 11க்கு உடையவன் அந்த 11ஆம் பாவத்திற்கு 6, 8, 12 அமர்ந்து விட்டால் அந்த பெண் ஸ்ரீதேவி அல்ல. இதுக்கெல்லாம் ஆதாரமாக நிறைய ஜாதகம் வச்சுருக்கேன். தாலி கட்டி 3ஆவது நாளே 50 லட்ச ரூபா வாங்கிட்டு டைவர்ஸ் ஆன பொண்ணையும் வச்சுருக்கேன். 47 வருஷம் ஆகியும் கல்யாணம் ஆகாத வெள்ளிங்கிரி ஜாதகமும் வச்சுருக்கேன். கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. ஒரே பையன். என்னன்னு கேட்டால் அவங்க அம்மா கொஞ்சம் வார்த்தைகளை தாறுமாறாக விட்டுருவாங்களாம் கிராமத்தில். அதுக்கோசரமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாராவது பொண்ணு கொடுக்குறேன்னு வந்தால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகள் அல்லது நண்பர்கள் அல்லது என்ன மாதிரி அயோக்கிய போய் சோசியனுங்க கெடுத்துட்றானுங்க. ஏம்மா இந்த வயசு பொண்ணு இந்த பெரிய ஆம்பளை கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ அதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? உடனே ஜாதகத்தை திருப்பு, ஒரு 6 வயசு குறைச்சி போடு. அதுக்கு என்ன மாதிரி அயோக்கிய பையனை தான் தேடுறான். வந்தவொடனே குறித்து போட்டுக்கொடு. அந்த ஜாதத்தை பார்த்தோம்னாக்கா அவன் அப்போ செத்து போனான்னு வந்து ஜாதகத்தில் காட்டும், அவங்க அப்போ உசுரோடு இருப்பான். அப்போ நம்ம மாணிக்கண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்டிதர் பார்த்தான்னு வச்சுக்க, டேய் ஏடா அவங்க அப்பா உசுரோடு இருக்கிறான், இதில் செத்து பூச்சின்னு காட்டுது அப்படின்னு ஒன்று, இது செல்லாது, வேறு ஜாதத்தை வேறு இடத்துல போய் பார்த்துக்க அப்படின்னு நவுத்தி விட்ருவாங்க. இதெல்லாம் இப்போ நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? காலம் கடந்து மன வாழ்க்கை அமையாமல் இருப்பது என்ன காரணம்? ஒரு ஆண் ஜாதகத்தில் 7க்கு உடையவன் 8 நின்று விட்டால் அவனுக்கு
இளமையில் திருமணம் என்பது கிடையாது. ஒரு ஆணின் ஜாதகத்திலே 7க்கு உடையவன் 8லே நின்று விட்டார், என்ன பண்ணுவான்? 8ல் யாராக இருந்தாலும் கெட்டவன். அங்கே ஒரு கெட்டவன் என்னான்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அது ஒரு விதி, ஓரிடை சொல்லு. அப்போ அந்த 8ல் இருக்கிறவன் 7ஆம் பார்வையை எங்கே பார்ப்பான்? 2ஆம் இடத்தை பார்ப்பான். கணவன் மனைவி இணைஞ்சால் தானே குடும்பம். அதுவே இல்லைன்னா அவுட்டா? ரைட்டு. அப்புறம் என்ன பண்ணுது? 7க்குடையவன் 8ல் இருந்தாலும் இந்த லக்னாதிபதிக்கும் அந்த 7க்குடையவனுக்கும் உறவு நிலையில் மாறுபட்டு ஏற்பட்டால் மனைவி அமைவா? அவளும் அவனோட வாழ மாட்டான். சரியில்லைப்பா, எனக்கேற்ற சாப்பாடு போடக்கூடிய ஆம்பளை இவெல்லாம் சம்பாரிச்சும் போட மாட்டான், சமைச்சும் போட மாட்டான் அப்படின்னு ஒதுக்கிடுவாப்புல. சரி, ஒரு ஆண்மகனுக்கு 7க்குடையன் எங்கே இருந்தால் இளமையில் திருமணம். 7க்குடையன் உபஜயஸ்தானத்திலே இருந்து விட்டால் 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திலே நின்று விட்டால் அவன் இளமையில் திருமணம் அடைவான். சரி, அவனா பொண்ணு பார்த்துக்குவானா? அடுத்தவன் பொண்ணு பார்ப்பானா? அடுத்தவனாக்கா இன்னைய திருமண அமைப்பாளர்கள். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இவனுக்கு 9க்கு உடையவன் கெட்டு விட்டார், 9க்குடைய தந்தை பாவம் கெட்டு விட்டார், அல்லது தந்தை பாவாதி கெட்டு விட்டார், தந்தை காரகன் கெட்டு விட்டார். ஆக 9இன் சூட்சமங்கள் அனைத்தும் கெட்டுட்டா அவன் தகப்பன் இவன் கல்யாணத்தை பார்க்குற யோகம் கூட கிடையாது. அப்புறம் எங்கே போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறது? அப்போ அவன் எப்படி கெடணும்? 9க்கு உடையவன் தன் பகைவனோடு சேர்ந்தோ அல்லது பகைவனால் பார்க்கப்பட்டோ பகைவனின் நட்சத்திரம் ஏறியோ அல்லது பகைவன் வீட்டிலேயே நின்று விட்டால் அவன் முதல் முறையாக கெட்டு விடுகின்றான். புதனே பார்த்தாலும் சகல பாவமும் தீரும்னு சொன்ன நான், இந்த புதனே பார்த்தாலும் இன்னொருத்தன் பார்த்தானா எந்த பாவமும் தீராதுன்னு சொல்கிறார். அவர் யார்? இவன் பெண்ணலி, மயக்கம் கொடுப்பவன், மன்மதனாக இருப்பவன், எம்பெருமானுக்கு நிகரானவன் புதன். ஈஸ்வரனுக்கு நிகரான ஆணலி இருக்கான். அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்க, சகலமும் க்ளோஸ், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 9க்கு உடையவன் அவன் புனிதனாக மாறுவதற்கு சுபக்கிரகங்கள் பார்வையால் கொடுத்தாலும் கூட சனியின் பார்வையில் நின்று விட்டாலோ, சனியின் நட்சத்திர கால்கள் ஏறிவிட்டாலோ அல்லது சனியின் மனையில் அமர்ந்து விட்டாலோ அவனுக்கு அடுத்தவன் தான் பொண்ணு பார்ப்பானே ஒழிய தகப்பன் பார்க்க மாட்டான். சரி, பங்காளி பார்ப்பானா? 11ஆம் இடம் தானே பங்காளி, 9க்கு 3. இந்த பங்காளிங்கிறவன் இவனுக்கு உறவாக இருக்கணும். யாருக்கு? லக்னாதிபதிக்கு. உதாரணமாக சூரியனே வச்சுக்கோ. சூரியனுக்கு 11 கூடையவன் புதன் பங்காளி. அவன் போய் பொண்ணு பார்க்குறான். அப்போ அந்த புதனுக்கு 5 கூடையவன் இப்போ சிம்ம லக்கணமாக இருந்து சூரியனை பண்ணால் சூரியனோடவே கூடவே ஒட்டிகிட்டு வருவான் புதன். தட்சணாயனத்தில் பிரிஞ்சு போவான், உத்தராயணத்தில் கூடவே வருவாப்புல. அப்போ ஆணின் ஜாதகத்தில் கோச்சார புதன், ஜனன காலத்தில் இல்லை, கோச்சார புதன் 5, 7, 9, 11 வரக்கூடிய காலத்தில் பங்காளி பெண் பார்க்க புறப்பட்டால் அது அமையும். மற்ற காலங்களில் போனால் அமையாது. இது நல்ல மாதம், ஆவணி மாதம் பொண்ணு பார்க்க போகலாம் பாப்பான்னு கூப்பிட்டு அவன் லக்னாதிபதிக்கு 6, 8 நின்று போயிட்டா இவன் எங்கே போய் கால் வச்சாலும் பொண்ணு வராது, நின்று போயிடும். இதில் என்ன விதி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, மாதங்களை பூரா கணக்கு எடுத்து பாருங்கள். சுப மாதங்கள் பூராமல் வைகாசி 2ல் இருக்குது, ஆவணி 5ல் இருக்குது, ஐப்பசி 7ல் இருக்குது, கார்த்திகை 8ல் இருக்குது, மாசி 11ல் இருக்குது காலபுருஷனுக்கு.
இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதங்களிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கு 100க்கு 90% வாய்ப்புகள் எல்லோருக்கும் கூடும். ஆனால் இந்த பங்காளி இந்த மாதங்களில் போகும் பொழுது அவனுடைய யாருக்கு ஜாதகம் பார்க்க போகிறான்னா அவனுக்கு 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இந்த புதன் கோச்சார புதன் இருக்கக்கூடிய காலத்தில் பார்க்கக்கூடாது. விடப்பா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இல்லை புதன் எப்போ மாறுதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுங்கி நின்னா உறவில் யார் பார்த்தாலும் அமையும். சரி, இந்த உறவு தந்தை வழி உறவா தாய் வழி உறவா இருக்கு இல்லையா? பொது உறவு என்பது வேறு, அது யார் வேணாலும் பார்க்கறது. இப்போ தந்தை வழி உறவு தாய் வழி உறவு இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? 4 குடைய தாய்க்கு 11 குடையவன் மூத்த சகோதரன், அதாவது ஒரு ஜாதகத்தின் 2ஆம் அதிபதி. அதற்கு அடுத்து இளைய சகோதரன் 6ஆம் அதிபதி. நம்ம ஜாதகத்தில் தாய் மாமனாக 6ஆம் அதிபதியை சொல்லுவோம், புதனை சொல்லுவோம். ஒரு சில நூல்களில் 5ஆம் இடத்தையும் தாயின் குடும்பம் என்பதால் குடும்ப அங்கத்தினர்களையும் ஏற்றுக்கொள்கிறது. அப்போ அந்த 5ஆம் இடமும் தாய்மாமன் சொல்கிறோம். ஆனால் சகோதரனாக இருக்கக்கூடிய அமைப்பு 4 குடைய தாய்க்கு 3-11 இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் தாய் மாமனாக வரும். அப்போ அந்த தாய் மாமனுக்கு இந்த திருமணம் செய்து வைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு 11 குடைய பெரிய அண்ணன் பெரிய மாமன்பா அப்படின்னா அந்த 11 குடையவன் யார்? லக்னாதிபதி ஜாதகத்தில் 11க்கு உடையவன் பெரிய தாய்மாமன் இந்த லக்கணத்துக்கு சுப சேத்திரங்களிலே இருந்து விட்டார். புதனுக்கு மறைவிடம் என்பதே கிடையாது, ஆனால் சுப சேத்திரத்திலே இருந்து விட்டார், அது நன்மையை தருமா. அப்போ பெரிய மாமன் நெருங்கி வந்து சரி நான் பார்க்குறேன்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லுவாப்புல. 3 கூடிய இளைய தாய் மாமன் தாயினுடைய அமைப்பில் 12 குடையவனாக இவன் ஜாதகத்தில் 12 குடையவன், தாய்க்கு 3ஆம் இடத்து. அப்படிப்பட்ட நிலைகளில் அந்த ஜாதகம் பார்க்குற போது இவனுக்கு 12ல் இருக்குது. அந்த தாய்மாமன் பெண் பார்த்தால் இவனுக்கு பிடிக்காது. மூத்த தாய்மாமன் இல்லை, இளைய தாய்மாமன் தான் இருக்கான், அவன் பார்த்தா பிடிக்குமானா இளைய தாய்மாமன்ற 12க்கு 7ஆம் இடமாகிய 6க்கு உடையவன் இந்த லக்னாதிபதிக்கு பாக்கிய ஸ்தானங்களில் 5-9 இருந்தால் இளைய தாய்மாமனின் மனைவி இவனுக்கு சகோதரி உறவு, அவள் பெண் பார்க்க இவன் திருமணம் நடக்கும். இது உறவில் திருமணம் பார்ப்பதற்கு உண்டான அமைப்பு. இதில் நம்ம ஜாதகத்தில் கேட்குறாங்கல்ல, தாய் வழியில் வருமா தந்தை வழியில் வருமா, இவனே தேடிக்குவானா, இல்லை யாராவது கூட்டிகிட்டு ஒடியாந்துருவாங்களா, இல்லை யாராவது தேடி வந்துடுவாங்களா, இத்தனை கேள்வியெல்லாம் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரே பதில், இந்த இடங்களை பார்த்து சொல்லுவது நல்லது. சரி, ஒரு ஜாதகன் தானாகவே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வந்து விடுகிறான். அந்த பெண் இந்த குடும்பத்துக்கு எப்படி இருப்பா அப்படின்னு வரணும். தாய் தந்தையர் பார்த்து கட்டி வைக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம், தானே தேடிக்கொள்ளும் இடம் 11ஆம் இடம். இந்த 11ல் சுக்கரை மட்டும் இருந்துட்டான்னு வச்சுங்க, இவன் 10 பொண்ணை பார்ப்பான், 3 பொண்ணை செலெக்ஷன் பண்ணுவான், 1 பொண்ணை கட்டுவான், அதனோடையும் வாழ மாட்டான். 11ல் சுக்கரை மட்டும் இருந்துட்டான், அது எந்த வீடாக இருந்தாலும் சரி வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த 11க்கு உடையவன் இவன் லக்கணத்துக்கு பாக்கியத்தில் இருந்து 7ஆம் அதிபதியின் தொடர்பு இருந்தால், அவன் 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கலாம், 7ஆம் பாவத்திலே கூட இருக்கலாம், 7ஆம் பாவாதிபதியோட சேரலாம், 7ஆம் பாவாதி பார்க்கலாம், அல்லது 7ஆம் பாவாதியின் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கலாம். அந்த காலகட்டத்திலே இருந்து விட்டால் அவனுக்கு வந்த மனைவி சொர்க்கமாக இருப்பார்.
அப்போ நன்மைகளை சொல்வது எல்லாம் 5, 9, நன்மைகள் மாறி இருப்பதை சொல்வது எல்லாம் 4, 7, 10, தீமைகள் அல்ல இதுவும் நன்மைதான் என்பதை சொல்லுவது 11, 10, தீமைதான் என்று அடித்து சொல்லுவது 6, 8, நான் தீமையானவனாகவே இருந்தாலும் கூட நானும் உனக்கு நண்பன் தான் என்று சொல்லுவது 3, எக்காரணம் கொண்டும் என்னை நம்பாதே என்று சொல்லுவது 2, என்னை நம்பினால் உன்னை நான் வாழ வைக்க மாட்டேன் என்று சொல்வது 12. இது மெலிதான சூட்சமம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், ஜோசியம் அவங்க கையில் 100 புத்தகத்தை வச்சு படித்ததுக்கு சமம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சின்ன விளக்கம் சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். 2ஆம் இடம் என்பது இவனுக்கு குடும்பம், இவன் தாய்க்கு லாபம், இவன் தந்தைக்கு சத்ருஸ்தானம். புரியுதுங்களா? இவனுக்கு குடும்பம், பையனுக்கு குடும்பம் ஆயிடுச்சா, அது தாய்க்கு லாபம், ஆனால் தந்தைக்கு சத்ருஸ்தானம். அப்போ 7க்கு உடையவன் 2லே அமர்ந்தால் இவன் காலம் உள்ளவரை அவன் தந்தை சமைத்து போடுவான் அல்லது சமைக்கிறதுக்கு பொருள் தருவான், இவன் சாப்பிடுவான். ₹1,00,000 சம்பளம் வாங்கினா விட குடும்பத்துக்கு தரமாட்டான். எல்லாம் அப்போ தான் பார்க்கணும். சரி, இந்த 7க்குடையவன் 3ல் இருந்து விட்டார். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், துஸ்தானங்களிலே முதல் இடம். ஆக நல்லவளாகவும் இருப்பாள், நல்லவளாய் போலவும் இருப்பாள் 7க்குடைய மனைவி. ஏன்? அது 7ஆம் பாவத்துக்கு 9ஆம் இடம் என்பதால். உன்னுடைய தைரியம், உன்னுடைய உறவு முறை அனைத்தும் எனக்கு பாக்கியம் என்பதால் கணவனை கைக்குள் நசுக்கி இறுக்கி பிடிப்பாள் அன்றி பிடியை விட்டு கொடுக்க மாட்டாள். எங்கே? கதவுக்கு உள்ள. அந்த உள்ளே போயிட்டான். வாப்பா, இப்போ தான் வந்தியா? உங்கள் அம்மாட்ட என்ன பேசிகிட்டு இருந்த? நேசம் எனக்கு காதில் உழுலன்னு நினச்சியா? நான் ஸ்பை வச்சுருக்கேன் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்? அந்த 3ஆம் இடம் தாய்க்கு 12 கூடிய உள்மனம். ஆக அந்தரங்கம். 12ஆம் இடம் என்பது அந்தரங்கம். ஆக தாயின் அந்தரங்கத்தை சந்தேகிக்கும் குணமாக இவன் மனைவி இருப்பார். புரியுங்களா? நான் சொல்கிறது எளிமையான விளக்கம். அப்போ 4ஆம் இடத்துல இருந்து விட்டால் மாமியாலும் மருமகளும் மெச்சுவா, மருமகளும் மாமியா வச்சுவா, அடிச்சுக்கிட்டாலும் ஒன்றாவே அடிச்சுக்குவாங்க, கூடனாலும் ஒன்றாவே கூடுவாங்க. தலையை விரித்து போட்டு தனியாக இருந்தாலும் கூட அடுத்த 5 நிமிஷத்தில் அலங்காரம் பண்ணிட்டு வா 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், என்னமோ நடந்து போச்சுன்ட்டு சமாதானம் ஆகிடுவாங்க. ஏன்? 7க்கு 10ஆம் இடம் ஜீவனம், 4க்கு 7ஆம் இடம் அது சுகஸ்தானம். இவர்கள் இருவரும் ஒத்து போவார்கள். ஆக இந்த ஜாதகனுக்கு 4ல் இருந்து விட்டால் மனைவியை தாயின் அனுசரணையோடு இருக்கிறாப்லையா சரின்னு விட்டு கொடுத்து போகும் குணம் உண்டு. இவன் தட்டி கேட்கும் குணம் என்பது வரவே வராது. ஏன்? 6ஆம் இடம் வலுத்தா தானே தட்டி கேட்பான், இல்லைங்களா? 3ஆம் இடம் வலுவாக இருந்தால் தானே நிமிர்ந்து நிற்பான். தட்டி கேட்கறது என்பது வேற, நிமிர்ந்து கேட்கறது வேற. ஆக அந்த மாதிரி நிலைப்பாடுகள் எல்லாம் கவனித்து பார்க்கணும். அடுத்து 7க்குடையவன் 5ல் இருந்து விட்டால், இந்த 7ஆம் இடம் சரராசியாக இருந்தால் அவளைப் போல கொடுமைக்காரி ராட்சசி யாராலும் இருக்க முடியாது. சரத்துக்கு 11 பாதகம், இவனுக்கு 5 தான். ஆக இவன் மனைவி, இவன் 5 என்ற உறவுகளுக்கு எல்லாம் ஒரு பாதகமாக, ஒரு துர்க்காரியமாக, சங்கடங்களை தரக்கூடியவளாக அமைந்து விடுவாள். அப்போ அந்த மனைவி பொன்பொருள் பூசணாதி திரவியங்களோட வந்தாலும் தன் உறவுக்கு ஆகாதவள் என்று நாம் முடிவெடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக 7க்குடையவன் தன் பாவத்துக்கு 12லே, இவன் லக்னத்துக்கு 6லே இருந்து விட்டால் அவன் அந்தரங்க சுகத்தை கொடுப்பதிலே ஒரு தாதியை போல நடந்து கொள்வார். கணவனுக்கு இனியவனாக இருப்பார்.
6ஆம் இடம் என்பது குறுக்கு வழி சொற்களை எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ அந்த குறுக்கு வழி என்பது என்ன அப்படின்னாக்கா, இந்த வழியில் போகிறப்பா தப்பு நடக்கிறதுக்கு கொஞ்சம் நெளிவு சுழிவு தெரிஞ்சுப்போ அப்படின்னு யோசனை சொல்வார். அது அந்த 7ஆம் பாவத்துக்கு 5 கூடிய அறிவுக்கு 8ஆம் இடமாக வருவதால் பாதுகாப்பாக இருக்க சொல்லுவார். ஏன்னா அந்த பெண் பாதுகாப்பை தான் எதிர்பார்ப்பான், மற்றதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். இன்னொரு நட சரி, 7 கூடையவன் 7லேயே இருந்து விட்டால், எந்த இலக்கணமாக இருந்தாலும் சரி, பொதுவாக 7 கூடையவன் 7லே இருந்தால் காரக பாவனாசி என்ற பொது விதி எல்லோருக்கும் பொருந்தும். 7 கூடிய காரகன், பெண்ணுக்கு 7ல் செவ்வாய் இருந்தால் காரக பாவனாசி, ஆணுக்கு 7ல் சுக்கிரன் இருந்தால் காரக பாவனாசி என்று அல்ல. 7 கூடையவன் எந்த கிரகமாக இருந்தாலும் அவன் 7லேயே அமர்ந்து விட்டால் அந்த காரகம் பழுதுபட்டு போகும், பலன் இருக்காது என்பது பொது விதி. அவங்களோட வாழ்க்கை ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். ஏற்ற அரைச்சி தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்க முடியும், பம்பு செடி தண்ணி மாதிரி வராது. அப்போ அந்த 7 கூடையவன் 8லே இருந்து விட்டால், இந்த 7 கூடையவன் 8லே இருந்து விட்டால் மனைவி உழைத்து போட இவன் உண்பான். அவளுடைய தனபாவம், அவளே அங்கே உட்கார்றா, அவன் அங்கேருந்து இவனுடைய தனபாவத்தை பார்க்குறான். ஆக மனைவி சம்பாதிச்சது இவன். நான் படிச்சிருக்கேன்ப்பா, எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன், அதில் ஐடி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு போகல. நான் வெளிநாடு யோகம் வருது என்ன பண்ணுறேன் அப்படின்மா. நீங்கள் படிச்சிருக்க, நீ வெளிநாடு போய்விடுவேன், நான் என்ன பண்ணுவேன், சரி இவன் எனக்கு புருஷனாவா நான் போட்டுக்கிறேன்ட்டு அவன் 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தில் அவன் வருதுமா. புரியுதுலா? ஆக 7 கூடையவன் எங்கே இருக்கிறான் என்பதில் பெண் பார்ப்பவனுக்கு இருக்கிற அக்கறையை விட ஜோதிடராகி நமக்குத்தான் அதிகப்படியான அக்கறை வேண்டும். ஏன்னா ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது நாம் தான், தாழ வைக்கிறது நாம் தான். ஆனால் கெட்டு போகிறதில்ல, நம்ம தான் பொருந்தலைன்னா இல்லைன்னு கொடுத்துட்றோமே. இந்த சூட்சமங்கள்லாம் தெரிஞ்சு பார்க்குறேங்க. அப்போ 7 கூடையவன் இவனுக்கு பாக்கியத்தில் இருந்து விட்டால் மாமனார் வீட்டு சொத்து பூரா இவனுக்கே சொந்தம். அப்போ தேடி தேடி பார்ப்பான், ஒரே பொண்ணாக இருக்கா, எனக்கு 15 ஏக்கரா இருக்குது, அங்கே ஒரு 20 ஏக்கரா இருக்குமா, என்ன வலிமை இருக்குது, அவங்க சொத்து சுகத்தில் வில்லங்க இல்லாமல் இருக்கா, எல்லாமே பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி இவன் தெரிஞ்சு வச்சுக்குவான். பார்த்து முடிச்சிட்ட உடனே என்ன பேசணுமோ என்ன செய்யணுமோ, ஜோசியம்னா சும்மா வழித்தடம் பார்க்கலாம், தடவடி ஒத்து வந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்குவோம், ஜோசிக்காரன் அப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவோம், அப்படி தான் பார்த்துட்டு போயிடும் அப்படின்ட்டு தடவழி பார்த்தேன் சரியாக போச்சுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைக்கு இடம். இந்த பக்கம் 15 லட்சம் இருந்தால் இந்த பக்கம் 15 லட்சத்து 1000 இருக்குது அப்படின்னு இடைக்கேட கணக்கு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு சொத்துக்கு ஆசைப்படுவான். எப்போ 7 கூடையவன் லக்னாதிபதிக்கு ஆணின் ஜாதகத்திலே 9ஆம் இடத்துல இறந்து விட்டால் இவன் சொத்து. அந்த 9ல் அவன் பகையாக இருந்தான்னு வச்சுக்க, சண்டை போட்டு வாங்குவான். 2 பிள்ளை இருந்துட்டா சொத்து வருது, 2ஆக பிரித்தா கூட நமக்கு பாதி இருக்கானு. அப்போ சண்டை போட்டு வாங்குவான். அங்கே பகை இல்லாமல் இருக்க வேண்டும். அது சுப்பிரமணியாக இருந்து விட்டால் இவன் தத்துப்புத்திரனாக போய் பொழைச்சுக்குவான். 7 கூடையவன் 9ல் இருக்க வேண்டும், அது சுபச்சேத்திரமாக இருக்க வேண்டும், பகை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டா இவன் புத்திரனாக, என்னப்பா அங்கேயே இருக்கிற, இங்கே ஒரு நாளைக்கு தான் இருக்கிறதுப்பா, உங்கள்கிட்ட தான் பரிசா, இதெல்லாம் இல்லையா, எங்களை யார் பார்த்துக்குவா அப்படின்னு மாமனார் ஐஸ் வச்சு கூப்பிட்டு ஒரு 3 மாதம் உட்காரு, 6 மாதம் உட்காரு, சுகத்தை காட்டு, இங்கேயே இருந்துக்குப்பா அப்படின்னு இதெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு அவுத்தி விட்டுருவாப்புல. ஆக சகல விதமான நிலைகளிலும் அவன் வாழ்வான். சரி, 7 கூடையன் 10லே இருந்தால் இருவரும் கடின உழைப்பாளிகள். கல் உடைச்சாவது புருஷனை காப்பாற்றுவான். எனக்கு நீ ஒன்றும் உடம்பே சரியில்லை, இதாக இருக்குது, டாஸ்மாக் வரைக்கும் போகணும், ஏதாவது காசு இருக்கா? 2 பேருமே கஷ்ட ஜீவனம். என்கிட்ட காசு இல்லாமா, 50 ரூபா தான் வச்சுருக்கேன், நாளைக்கு பையனுக்கு கொடுக்கணும், 50 ரூபா இருக்குதா, சரி கொடு அப்படின்னு மற்ற பக்கத்தில் போயிட்டு எப்போ ஆளால் பாதி பாதி கோட்டர் கட்டிங் போட்டு அந்த ஆசையை நிராதிக்கும். ஒன்றும் முறையில் இன்றைக்கி குடித்தோம் அப்படிங்கிற ஆசையை நிராதிக்கும். ஆக 7 கூடையன் 10லே இருந்து விட்டால் இருவருக்கும் கஷ்ட ஜீவனம். இல்லையே நான் நிறைய சொத்து பத்து வச்சுருக்கேன்னு அப்படின்னா
பக்கத்து காட்டில் மழை பெய்யும், இவன் காட்டில் தூரல் மட்டும் தூரிட்டு போவோம். அவன் காட்டில் 50 மூட்டை விளைஞ்சதுயா, என் காட்டில் 5 மூட்டை கூட விளையிலேன்னு வருத்தப்படுவான். ஆக கடினமான நிலைகளை எடுத்து காட்டும் தன்மை 10 இருக்கும். 7 17 இருந்து விட்டால் அந்த காலம் சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ பெரிய அழகான மனைவி இருந்தாலும் கிளியாட்டம் ஒரு வீடு வேணும்னு. 7 17 அமர்ந்து விட்டால் 2 பெண்களை போகம் பண்ணும் பாக்கியம் படைத்தவன். அவன் கல்யாணம் பண்ணுறானா பண்ணலையோ, தொட்டாவது பார்ப்பான். இது ஏன் சின்ன விடுறா, யாரும் நெருங்கக்கூடாதுன்னு முத்திரை குத்தி வைப்பான். அந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா கால் செருப்பு வெளி விட்டுட்டு போவாங்க. பெரிய வீடு உள்ளே இருக்கிறா ஒதுங்கடா அப்படின்னு போயிடுவான். அது மாதிரி 7 11 இருந்து நீச்ச கிரகங்கள் பார்த்து விட்டால் இவன் மனைவியும் 2 கணவனை உடையவளாக இருப்பார். புரியுங்களா? அடுத்து 7 12 இருந்து விட்டால் பழக்கமில்லாத மாட்டை ஏரில் பூட்டி ஏத்தரைக்க முடியுமா? அதுபோல் வாழ்க்கைக்கு நெருடலாகவே அவன் மனைவி அமைவான். இவர்களை எந்த விதமான சுபகிரகங்கள் பார்த்தாலும் அந்த சுபகிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப சற்று நெளிவு செலவுகள், பிடியை இறுக்கி பிடிக்கிறதும் கொஞ்சம் லூஸாக விடுறதும் அந்த கிரகத்தின் தன்மை இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு அர்த்தாசம சனி காலத்திலேயோ கண்டச்சனி காலத்திலேயோ அஷ்டமச்சனி காலத்திலேயோ திருமணம் செய்வதற்கு முயற்சி செய்யவே கூடாது. அப்போ 7 சனிக்கு தோஷமே கிடையாது. அதுக்காக 7.5 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, இளமையில் ஓடி போயிடும். இது 2.5 வருஷம் பொறுத்துக்கலாம், தப்பு இல்லை. அப்போ 5 வருஷம் ஒட்டுக்காக வருது, கண்டச்சனியும் அஷ்டமச்சனியும். அப்போ 2க்கு இடையில வித்தியாசம் கொடுத்துருக்கால ஒரு 3 வருஷம், அப்போ பண்ணிக்க. அப்போ ரட்டிப்பு மாதம் ஒத்த வருஷம், அதெல்லாம் பார்க்காத. உன் ஜாதகத்தில் இதெல்லாம் திருமணத்தில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு கொடுத்துறான். சரி, இப்போ இந்த திருமண தடைனா என்ன? திருமணத்துக்கு உண்டான நாளை குறிப்பவன் குரு பகவான். அவன் ஒரு லக்கணத்துக்கு 6 8 12 இல்லாத காலம் எதுவோ அது எல்லாம் திருமணத்துக்கு உகந்த காலங்கள். ஒரு லக்கணத்துக்கு 6 8 12 குரு இல்லாத காலம் எதுவோ மற்றதெல்லாம் திருமணத்துக்கு உகந்த காலம்தான். 2 இருந்தால் 8 பார்ப்பான் இல்லைங்களா, 3 இருந்தால் 9 பார்ப்பான். அதாவது குருவின் பார்வை சுபச்சேத்திரங்களை பார்க்கும் அனைத்து காலங்களும் திருமணத்துக்கு உகந்த காலம். இதை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என் அறிவுக்கு எட்டிய கருத்துக்கள் இவைகள் தான். இன்னும் நிறைய இருக்குது. என்னால் அதிகம் பேசினாக்கா கொஞ்சம் குறைய இருக்கும். அதனால் சிற்றுரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா தலைவரே, நீங்கள் நான் 2-3 சந்தேகம் கேட்டேன் சார். கொஞ்சம் பொறுத்தருள்க ஐயா. டபுள் 9 657 55 186. நான் நேரில் ஜாதகம் பார்க்கறதில்ல, ஆன்லைனில் மட்டும்தான் பார்க்குறது. ஒரு ஜாதகத்துக்கு 500 ரூபாய். விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை முதல் நாள் பதிவு செய்ய வேண்டும். 2ஆம் நாள் மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் ஜாதகத்துக்கு உண்டான பலனை சொல்வேன். ஒரு நாளைக்கு 5 ஜாதகங்களுக்கு மேல் பார்ப்பதில்லை. நன்றி. ஐயா உட்காருங்க. நமது மதிப்புக்குரிய குருநாதர் அவர்கள் மிகச் சிறப்பாக 7ஆம் பாவத்தை பற்றி சிறப்புரையாற்றினார்.
இதில் வந்து சூட்சுமங்கள்னு நாம் சொன்னப்போ நிறைய சூட்சுமங்களை சொன்னார். எனக்கு சில சம்சயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, விதிகளெல்லாம் நிறையா இருக்குது, விதி விலக்குகளும் நிறையா இருக்குது. விதி விலக்குகளை தெரிந்தவன் தான் உண்மையான ஜோதிடர்னு சொல்லப்படுவது வாஸ்தவம். ஆனால் வர கஸ்டமர் வந்து உனக்கு விதி தெரிஞ்சிருக்கான்னு அவன் கேட்க போகிறதில்ல. அவனுக்கு வேண்டியது 10 பொருத்தத்தில் எத்தனை இருக்குது. என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குங்கிறீங்க, இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும், என்ன நீங்கள் ஜோசிக்காரன்னு கேட்குறவங்களும் இருக்கான். அப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, மறைந்த மாமேதை கடலமுடி ஐயா அவர்கள் வந்து தினப்பொருத்தம் அமைந்து விட்டால் அது மேற்கொண்டு அந்த ஜாதகத்தை ஆய்வதற்கு ஒரு அனுமதி கொடுத்தது போல் எழுதியிருக்காரு. அப்படின்னா என்னென்னா, தினப்பொருத்தம் இல்லைன்னா நீ பார்க்காத அந்த ஜாதகத்தை அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இது உண்மையா? ஒன்று. ரெண்டாவது, அதே புத்தகத்திலேயே ஒரு என்ன எழுதியிருக்குன்னா, தினப்பொருத்தங்கள் எல்லாம் அக்ரஹாரத்துக்குரியது, தினப்பொருத்தம் இல்லாதது கணப்பொருத்தத்தை பாருங்கள்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்மளை வாழ்க்கெல்லாம் கணப்பொருத்தம் தான், தினப்பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு. இதை பற்றி ஐயா கருத்து சொல்லணும். மூணாவது, சஷ்டாஷ்டக தோஷத்தை பற்றி மிக விரிவாக சொன்னார். அதே கோலத்தில் துவிதா தோஷம் என்ன செய்யும்? துவிதிசானா ஒரு 2-12 இந்த ராசிக்கு அது 2-12 இருக்கிறப்ப, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நாம் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம். 6வது நட்சத்திரம்னா நாம் என்ன சொல்கிறோம்? சாதகதாரைன்னு நாம் சொல்கிறோம். இப்போ கடகராசியவே எடுத்துக்கோம், புனர்பூசத்தில் இருக்குது. பெண்ணோ ஆணோ, ஒரு பெண்ணு வந்து புனர்பூசம், பையன் வந்து உத்தரம் நட்சத்திரம், சிம்ம ராசியில் இருக்குது 6வது நட்சத்திரம். ஆனால் தசை பொருத்தம்னு பார்க்குறப்ப 2-12 வருது. இது எப்படி நாம் வந்து எடுத்துக்கிறது? இந்த மாதிரி சில சூட்சுமங்கள்லாம் நிறைய இருக்குது. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ என் பேரனுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், யாரானு ஒரு ஜாதகம் பார்த்துட்டேன், பைத்தியம் பிடிக்காததான் பாக்கி. அதனால தான் உண்மையாக சொல்ல போனால் ஐயாவை நான் இங்கே வர வச்சதுக்கு காரணமே அதுதான். அந்த அளவுக்கு எதை எடுக்கிறது, எதை கையாளுறது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு கொஞ்சம் ப்ரீஃபாக ஐயா ஒரு 5 நிமிஷம் சொல்லிவிடுங்க ஐயா. இவர் கேட்ட சப்ஜெக்ட்டு ஒரு நாள் பேசினாலும் தீராது. அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது. கடலங்குடி ஐயா வந்துட்டு தினப்பொருத்தம் ஒன்று இருந்தால் எதுவுமே வேண்டாங்கிறது, கழுவன மீனில் நழுவன மீனை போல என்று ஒரு பழமொழி உண்டு. அப்படி அவர் தப்பிச்சிட்டார். தாராபலம் இருந்தால் போதும்டா, வேறு எதுவும் தேவையில்லைன்னு. நான் என்ன சொன்னேன், அப்போ இந்த தாராபலத்தை விட 5-7 நம்பாத, 3 கூட நம்பலாம், அது ஒத்து போகும். 5-7 நம்பாத அப்படின்னு. இப்போ இவர் கேட்குற விதத்தில் எடுத்துட்டோம்னா, சஷ்ட அஷ்டகம் என்று ஒரு தோஷம் இல்லவே இல்லை என்பது என் வாணித்தரம். சபையில் சொன்னால் எனக்கு ஆதாரம் காட்டும்பாங்க. இப்போ நான் எதுவுமே கொண்டு வரல, என் மனதில் இருக்கும் ஆழ்ந்த கருத்துக்கள் தான் ஆதாரம். இப்போ ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடம் என்பது 2க்கு பாக்கியம், 2க்கு 5 ஆயிடுதுல. அப்போ 8ஆம் இடம் என்பது அதே 2ஆம் இடத்துக்கு அது தொல்லை தரக்கூடிய இடமாக போயிடுது இல்லைங்களா? அப்போ சஷ்ட அஷ்டகம் எங்கே வேலை செய்யும், எதுக்கு வேலை செய்யும்? ராசிகளுக்கு மட்டும்தான் சஷ்ட அஷ்டகம் வேண்டான்னு சொல்லி, அதுலேயும் சுப சஷ்ட அஷ்டகம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு 4 ராசிகளை விலக்கி வைத்து மீதி இருக்கிற 8 ராசிகளுக்கு மட்டும்தான் தோஷம் கொடுத்தார்கள். இது பஞ்சாங்கத்தில் இருக்கும். நீ அப்படியே எடுத்து பெரட்டி பார்த்தாவே டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு. ஆக இந்த சஷ்ட அஷ்ட தோஷம் என்பது, ஒரு பெண்ணு பிடிச்சிருக்குது, அந்த குணாதிசயம் பிடிக்கல, மற்றவங்களாம் தலையில் கட்ட தயாராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த சஷ்டாஷ்டகத்தை காரணம் காட்டி ஒதுக்கி வச்சிடலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி 7ஆம் பாவம் எப்படியெல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்கு எனக்கு தெரிந்த வழிகளில் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்.
இந்த சஷ்டாஷ்டகம் எதனால் ஏற்பட்டது, எந்த அந்த சஷ்டாஷ்டகம் பொருந்தும், ஏன் பொருந்தாது அப்படிங்கிறது கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் மட்டும்தான் அஷ்டக ராசிகள் பொருந்தவே பொருந்தாது. அது எவ்வளோ உயர்ந்த ஜாதகமாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் ராசி கடகமாக இருந்து ஒரு ஆணின் ராசி கும்பமாக இருந்தால் அந்த சகல ஐஸ்வர்ய பொருத்தங்கள் அந்த 7 பாகத்தில் நான் சொன்ன மாதிரி தொலைகிட்டு வந்தால் கூட இந்த சஷ்டாஷ்டகம் ஐநா சபையில் வீட்டை பவர் கொடுத்த மாதிரி தூக்கி எஞ்சிட்டு போயிடும், உதவாது. இதனுடைய நிலை என்ன? 6ஆம் இடம் என்பது ஒரு பெண்ணுக்கு அந்தரங்கத்தை சொல்லுவது. 8ஆம் இடம் என்பது ஒரு பெண்ணுக்கு குடும்பத்தை சொல்லுவது. இந்த இரண்டும் எதிர்மறையான கருத்துக்களோடு இருந்தால் அந்த பெண் குடும்பம் நடத்த சங்கடப்படுவாள் என்பது தான். மரப்பாச்சி பொம்மையாட்ட குடும்பம் நடத்த என்னங்க பிரயோஜனம் இல்லைங்களா? அது மாதிரி நிறைய கருத்துக்கள் இதில் இருக்குது. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது குருநாதர் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக 7ஆம் பாவத்தில் எதை கவனிக்கணும், எதை அலட்சியம் செய்யலாம், எப்படி அந்த விதிகளை எழுந்து கோத்து அதை ஒரு மாலையாக நாம் வரக்கூடிய கஸ்டமருக்கு நாம் கொடுக்கணும் அப்படி என்பதை மிகச்சிறப்பாக உரையாற்றியுள்ளார். அவருக்கு நமது சங்கத்தின் சார்பாக அனந்த கோடி நமஸ்காரங்களை நாம் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா, வணக்கம். உங்களுடைய சேவை இது உங்களுடைய சங்கம் சார். 10 வருஷமாக தான் நாங்கள் உங்களை மிஸ் பண்ணியிருக்கிறோம். துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் அன்னைக்கு நடந்தப்போ நான் கன்றாவி என்னுடைய மொபைலை வச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு நான் எந்த விதத்தில் அன்றைக்கி உதவி செய்ய முடியாமல் போயிடுச்சு. சாயந்தரம் நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ தான் தம்பி சொன்னால் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்ட்டு. அப்புறம் நடந்தது வேறு மாதிரியாக நாம் செஞ்சுக்கிட்டோம், அது வேறு. பட் என்ன இருந்தாலும் அந்த மனசு எனக்கு உறுத்துது. அந்த குரு செய்ய வேண்டிய கடமை என்னை தவறிட்டேன்ட்டு, அது காலத்தின் விதி, அவ்வளோதான். ஸோ மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்போம் ஐயா. நன்றி, வணக்கம். எங்கும் என்றும் உங்களது ஆசிகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.